சிந்தூர பூவே சிந்தூர பூவே ஜில்லென்ற காற்று என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. மாமா வைக்க தர்ற மாமா வேலைக்கு போயிருக்காரு, சாயங்காலமா தான் வருவாரு. இவ ஒருத்தி சும்மா பாட்டு பாடண்டி. நான் கூட மாமாவை தான் தேர்றேன்னு நினச்சேன். ஆமாம் இப்போ அவர் தான் தர்றாங்க, அவர் வேலைக்கு போயிருக்காரு, சாயங்காலமா தான் வருவார். எனக்கு தெரியாதா? கட்டை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு நேரம். பிரியாணி செய்யறதுக்கு பெரிய பெரிய கட்டையை எடுத்துன்னு வரத்தேவை இல்லையா? மெலிஸ் மெலிஸ் கட்டெல்லாம் அதில் புஷ்ஷுன்னு போயிடும். நல்லா தடி கட்டையாக இருந்தால் தான் நின்று எரியும். பிரியாணிக்கு மேலே வேறு அந்த இதெல்லாம் போட தேவை இல்லையா? நெருப்புலாம் போடணும். அதுக்கு நல்லா தடி கட்டையாக இருந்தால் தான் நெருப்பு மேலே போட முடியும். சரி சரி பேசி நேர்க்காத, மணி ஆகுது. கட்டையை கூட அடுப்பு பற்ற வைக்கலாம். ஆமாம் இந்த மாதிரி பாட்டு படிக்க வைக்கும் போது மணி ஆகாது. கட்டையை கூட இப்படி என் மன்னனுங்க என் மன்னனுங்கய்யா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி எடுக்கிற வயசில் பாட்டு என் மன்னனுங்கய்யா. ஐயோ இவ இருக்கிறது தெரியாமல் பாடிட்டா ஓட்டுன்னு ஓட்டுறா. சரி அடுப்பு பற்ற வை, நான் போய் பிரியாணி கூட எடுத்துன்னு வரேன். அப்படியே அந்த பெரிய பொண்ணு ராணியை குரல் கொடுத்துட்டு போடி, வெங்காயத்தை கல்யாணம் அறுத்து வைக்க சொன்னேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அறுத்துட்டாங்க. இந்த இஞ்சி புளி பேச மட்டும் அரைச்சிருக்காங்க. சிக்கன்லாம் கழுவி வச்சா? அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சரி அப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். பிரியாணி டப்பா தூக்கிங்களா? ஏக்கா அந்த பெரிய டப்பா தானேக்கா? அம்மாடி பெரிய டப்பா. சின்ன டப்பா வந்து யாருக்கு செஞ்சு வைக்கிறது? பெரிய டப்பா தான். 1 கிலோ அரிசி 2 கிலோ கறி எல்லாம் வேற வேணந்திருக்காளுங்க. எல்லாத்தையும் போட்டு சேர்த்தா இல்லையா? பெரிய டப்பா எடுத்துன்னு வா. இது 1 கிலோ அரிசி தானே? 2 கிலோ அரிசி வேணும் நானே. ஆமாம்மா 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி தான். கொஞ்சம் ஏமாந்தா குள்ளா போட்டுடுவோம். அப்படியே 1 கிலோ அரிசி போட்டு நாக்க வடிக்கிறதுக்கா ஊற வச்சது நான் தானே. எனக்கு தெரியாதா 1 கிலோ அரிசி 2 கிலோ அரிசி என்ன? அந்த ஸ்வீட்டு சம்சாலாம் பேக்கில் இருக்குது. அதை எடுத்து கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஏண்டியே வரும்போது அந்த ஒயர் பேக் எடுத்துன்னு வாடியே. அந்த ஸ்வீட்டு சம்சாலாம் இருக்குது, சாப்பிட்டுனே வேலை செய்யலாம். எத்தனை வரேன். அடுப்பு நல்லா சூப்பராக இருக்குது. கட்டை நல்லா காஞ்சிருக்கு. பிள்ளைக்கு வெயில் சுரையில் நடிக்குதுல, கட்டை நல்லா காஞ்சிருக்கு. பற்ற வச்சோடனே பற்றிக்கிச்சு. ஏக்கா அப்படி இந்த டப்பா அப்படி குடு. எம்மா இந்த காலி குண்டானே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சரிடி அந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் எடுத்துன்னு வதக்கலாம். ஆமாம் ஒரே இடத்துல நின்று எல்லாரையும் வேலை வாங்கு. நான் போய் டப்பா எடுத்துனதுக்குள்ளே அதில் எடுத்து வந்து வைக்க வேண்டியதானே? இல்லை குரல் கொடுக்கணும் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்களே. அப்படியே தூண் மாதிரி எப்படி தான் நின்று நிற்க எனக்கு தெரியல. எதோ தூண் மாதிரி நின்று அடுப்பு யார் பார்த்து வச்சா? நீ பற்ற வச்ச? ஏம்மா எதுக்கு தான் இப்படி கத்துன்னு இருப்பீங்களா தெரியல 2 பேரும். இதே வெங்காயம் தக்காளி அந்த புதினா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்களாடி? சிக்கன்லாம் கழுவிட்டீங்களா? எவ்வளோ நேரம் அடுப்பு பற்ற வச்சுட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நிற்கேன்? ஐயோ நீ அடுப்பு பற்ற வைக்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஏன் ஒரு குரல் கொடுக்கக்கூடாதா? சரி அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துன்னு குடி. வதக்கிட்டுன்னு வச்சுக்கேன், பிரியாணி தம் போட்டுடலாம். ஆமாம் வதக்கிட்டு உடனே பிரியாணி தம் போட்டுடுவாங்க. மற்ற பொருள் அவங்க ஆயா வந்து போடுவாங்கன்னு தெரியல. இம்மா எல்லா பொருளையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு கொஞ்சம் லேசாக வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் தட்டு போட்டு தம் போட போகிறாங்க. போதுமா? போதும். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தீங்க பார்த்தியா? அப்போ அந்த வீடு என்ன ஆயிருக்குன்னு மட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. வாயா 2த்துக்கும் சண்டை போடுறதா முதல்ல வந்து நிற்குதுங்க. ஏடி நான் பாட்டு என் வேலையை பார்த்து தாண்டி இருக்கேன். அவன் தாண்டி இல்லை சிந்தி வாயாட வைக்கிறான். ஆமாம் இந்த மாதிரி வாயே ஆட மாட்டாங்க, நாங்கள் தான் வாயாடுறோம். அங்கே வேற எங்கள் மாமியார் பசி எடுக்குதுன்னு கத்தின்னு கிடக்குது. இப்போ தான் பொறுமையாக ஆடி அசைஞ்சு ஒரு வேலை செஞ்சு எனக்கு. ஏண்டி காலையிலேருந்து உங்கள் மாமியார் சாப்பிட எதுவுமே கொடுக்கலையா? நீ காலையில் இட்லி கொடுத்தேன், அஜீரணம் ஆயிடுச்சு, மதியம் ஆகி போச்சுல, அதான் பசி எடுக்குதேன். ஏண்டி மணி 12 தாண்டி ஆகுது. என் மாமியார்லாம் அப்படி தான் ஆளை பார்த்தா அதுக்கு பசி எடுக்கும். நம்ம மாதிரி செஞ்சு கொடு. நான் பற்றி இப்போ கத்தின்னு கிடக்குது உள்ள உட்காந்துன்னு. உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. உன் மாமியார் ஜம்முன்னு போய் நாத்தனார் வீட்டில் உட்காந்துச்சு. என் மாமியார் வீட்டில் இருக்குது. அதுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அறிவு இருக்காது உனக்கு? எது எனக்கு அறிவு இருக்காதா? உனக்கு தாண்டி அறிவு இருக்கணும். அது உன் மாமியார் தானே. நீ பொறுப்பாக காலையில் செஞ்சு வைக்க வேண்டியதுன்னு. இந்த பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனால் அவங்க நாத்தனார் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அங்கே ஏதாவது சாப்பாடு செஞ்சு தருவாங்க, என் மாமியார் எடுத்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் பசங்களுக்கு என் வீட்டுக்காரக்க மட்டும் செஞ்சேன். என் மாமியார் எடுத்து வந்து கொடுக்கலாம் பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு நின்று போயிடும், பொண்ணு பிடிக்கல சொல்லிடுவாங்க, வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் என்ன கனவா கண்டேன்? ஓசிலேயே உடம்பு வளர்த்து நிறு. உடம்பு உணங்கிய வீட்டில் வேலை செஞ்சிடாத. இதுங்க 2 சொல்கிற பச்சு கேட்காதுங்க. இந்த போய் வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வரேன். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இதுங்க நடுவில் மாட்டேன் நான் பறனே பாடு கடவுளே. என்னோட சமோசா ஸ்வீட்டை கொடுத்தே இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் கொடுத்த சாப்பிட்டு தான் பசி எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 சமோசாவை கொடுத்து அவங்க வாயை கொஞ்சம் நேரம் மூடும். ஆமாம் அதான் பண்ணணும். எல்லாம் என் வீட்டுக்காரன் சொல்லணும். காலையிலே சொத்தாக்கி வச்சுட்டு போய் ஏன்னா மணி வச்சுன்னு ஓடி போயிட்டாரு. காலையில் எழுந்து குளிச்சுட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருந்தது. எல்லாம் சமைச்சிட்டு இருப்பேன் காலையில் சேர்த்து. என்னைக்குன்னா கொஞ்சம் கூட வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. நான் தான் புள்ள பெற்று வளர்த்து வச்சுக்க தெரியல மாமியார். இன்னும் ஒழுங்காக வளர்க்காம விட்டுட்டோம். அதான் இப்போ வாயாட்டி சுற்றின்னு வந்துருக்க. ஏக்கா புடி ஏண்டி ஒன்று எடுத்துனா போட்டு உடைக்கிறதுக்கு எடுத்து வந்துருக்கேன் மொத்தத்தியா? வாங்கி வைக்கிற வை. நடி எல்லா பொருளும் எடுத்து வந்து வச்சுக்கேன். எடுத்து வந்துருக்கா. அதனால ஒயர் போடல. அது வந்து உங்கள் மாமியார் எத்தனை கொடுத்தாமிச்சாங்க. சம்சா ஸ்வீட்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வாங்கினாங்களே, நிறைய இருக்குல்ல மீந்துச்சு, எத்தனை சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாமிச்சாங்க. என்கிட்ட தானே கேட்டது. எப்படி முந்தின்னு ஓடுது பாருங்க கூப்பிட்ட மாதிரி. நான் தானே எடுத்துன்னு வந்தாங்க. இந்த ஏம்மா நீ தான் எடுத்துன்னு வந்த. இப்போ யார் இல்லைன்னு சொன்னாங்க? நீ பேக் எப்படி கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டி ஆளுக்கு 2 சம்சா கணக்கில் இருக்குது. ஸ்வீட்டுக்கு இருக்கு பாரு, ஆளுக்கு 2 ஸ்வீட்டு. அதெல்லாம் பார்த்துக்கிறேன். என்னைய மொத்தத்தையும் காலி பண்ணிடாதடி. பசங்களுக்குலாம் கொஞ்சம் எடுத்து வைடி. ஸ்கூலுக்கு வந்தானே கேட்குங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனீங்களே எதுனா கொடுத்தாங்களா ஸ்நாக்ஸ்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் எடுத்து வைக்கிறேக்கா. மொத்தத்தையுமா சாப்பிட்டு போகிறான். வேலை செய்கிறவங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஒன்றியே உள்ளே போய் முக்கி துணிட்டு வந்து பேர். நான் எங்கே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டேன்? எதுவுமே சாப்பிடல. மாமியார் கொடுத்துட்டு எடுத்துன்னு வரேன். ஏண்டி அதில் ஏன் பங்கு இருக்குது? எடுத்து வையே. பார்க்கலாம்.
இப்போ சிரிச்சு நின்று இப்போ ஆகட்டும். நம்ம சிரிச்சா மட்டும் அவளுக்கு பிடிக்காது. என்ன காஞ்சிச்சு பாரு, மசாலா எடுத்து போடு. இது நான் போடவா, நீ போடு. இங்கே பாரு நான் சொல்கிறல, இது போடு அது போடுன்னு எடுத்து போடு. பிரியாணி செய்ய கற்றுக்கோ. அதெல்லாம் பிரியாணிலாம் சூப்பராக செய்ய தெரியும். ஆகட்டும். ஆள் எப்போ மாட்டுவாங்க, வேலை வாங்கல, நீ சுற்றி நிற்கும். இது எல்லாமே உங்களுக்கு தானே கை வாட்டமாக இருக்குது, எடுத்து போடுறி. இப்போ என்ன பண்ணோம், என்ன காஞ்சிச்சா அதில் பட்டை லவங்கம் இலக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் எடுத்து போடு. அதுக்கப்புறம் வெங்காயம் போடு, வெங்காயம் பச்சை மிளகா புதினா அதெல்லாம் போட்டு வதக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஏன்னா வெங்காயத்தை கல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா சிக்கன்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி தண்ணி கொச்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டு அப்புறம் உப்பு போட்டு தம் போட்டு முடி வைக்கலான்னு பார்த்தா மொத்தத்தையும் ஒன்றா போட்டு கலரிட்டியே. ஆமா எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் குண்டா தானே போட போகிறேன். அந்த மொத்தமாக போட்டுட்டேன். இதுக்கு தனித்தனியாக போட்டுங்க. உங்ககிட்ட வேலை வச்சது பற்றியா எனக்கு தேவை தான் இதெல்லாம். எப்படி ஈஸியாக சிம்பிளாக வேலையை முடிக்குதுன்னு பாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இழுத்துன்னு போயிட்டு எப்படி வேலை செய்யலாம்னு யோசிச்சு நிற்காத. அவனுக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது. ஆமாம் வேலை செய்யணும், உனக்கு இங்கே வலிக்கும் அங்கே வலிக்கும் எல்லாம் வலிக்கும். சாதம் முக்கால்வாசி வந்த உடனே டம் போடணும், அவ்வளோதானே. உட்காரு, ஒரு ஓரமாக போய் உட்காரு. சும்மா ஓவரா சீன் போட. உனக்கு தான் நம்ம பிரியாணி செய்ய தெரிஞ்ச மாதிரி, உனக்கு தான் சமைக்க தெரிஞ்ச மாதிரி, மற்றவங்களுக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி நடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிங்களா, நான் நடிக்கிறேன்னா நான் போட்டு தெரியும். அவங்களுக்கே தெரியும் யார் நடிக்கிறாங்கன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆமாம் வீட்டுக்கு வாசப்படி எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி கலரி விடு. கரண்டி எங்கடி, கரண்டி இருந்தா தானே கர முடியும். சொல்லுங்க நான் கலர்றேன். வாசனையே தூக்குது. ஏமா எவ்வளோ பெரிய கரண்டி. வாசனை வேற லெவலில் இருக்குல்ல. ஆமாண்டி அடி பிடிக்க போதுறீங்க, நல்லா கலரி. நல்லா காலிட்டேன். தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொச்ச உடனே அரிசி போட்டு தம் போட்ட வேண்டியதான். ஏக்கா அரிசி தம் முன்னாடியே போட்டுட்டேன் எல்லாத்தையும். அப்படி பாவி உன்னை வச்சு நடி பண்ணுறது நானே. அரிசி ஏண்டி போட்ட ஊருக்கு முன்னாடியே நீ பார்க்கவே இல்லையா? அதை பார்த்துட்டு தான் கத்தின்னு இருக்கேன்னு நினச்சேன். சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்றே போட்டியா? தண்டி பார்த்து நானே. அரிசியும் போட்டுட்டியா? போட்டாச்சு. தண்ணி மட்டும் ஊற்று கொதிக்கிட்டோம். எல்லாரும் நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது யாரு? வாவ் சூப்பர் பிரியாணியா? எப்படிதான் மாப்பா முடிச்சு வருவாருன்னு தெரியலம்மா. ஒத்தியா வந்து சேர்ந்து போகிறாங்க. நம்ம போட்டுக்கிட்டோம் 2 கிலோ தான். இவங்களே தின்னுட்டு போயிடுவாங்க போகுது. நைட்டுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தா மிஞ்சாது பழகுது பறக்க கூட. வாடி இவ்வளோ நேரம் எங்கடி போயிருந்தேன்? ஆமாம் இவளுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து பழகுது. நம்ம கூட ஒருத்தி வந்தாலே எங்கே போனா ஏது போனா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. ஃபங்க்ஷன் நின்று போயிடுச்சுன்னு சொன்ன உடனே எகிரி குடிச்சு அங்கே என்ன கிடைக்குது எல்லாத்தையும் சுட்டிங்கன்னு ஓடி வந்துட்டீங்க. மற்ற பேரா நாங்கள் நடி சுட்டின்னு வந்தோம். பார்த்தனே ஒரு சம்சா இல்லை, ஒரு ஸ்வீட் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. மொத்தத்தையும் பேக்கில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். அவங்க மாமியார் கிட்ட போய் கேட்ட, பெரிய மாமியார் கேட்டால் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கோமதி கிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ நாங்களாம் அதுக்கு தேவையில்லாத வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துக்குமாங்க. எங்கெல்லாம் பார்த்தா ஒரு மனசெல்லாம் தெரியாதா? எங்களுக்குலாம் கொடுக்கணும்னு தெரியாது. அதுக்கு என்ன எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எத்தனை வச்சுக்கண்டி சாப்பிடியே வச்சிருக்கேன். சரி இப்படி பல்ல கட்டாப்ப. ஏன்னா அந்த கரண்டி கொஞ்சம் அப்படி ஓரமாக எடுத்து வை. போத கலந்துன்னா அது பிரியாணியா? பெரிய பொண்ணு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கல, இன்னும் போச்சுன்றது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிரியாணி. இருக்கட்டும். யாரும் செலிப்ரேஷன் பண்ணலை. பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலமாவோ இல்லை நாளைக்கு காலையிலேயே போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்க போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இக்கா இந்த விஷயம் உனக்கு எப்படிக்கா தெரியும்? உங்கள் மனசு எனக்கு தெரியாதா? பரவாயில்லக்கா, நீயும் எங்கள் கூட சேர்ந்துட்டியா? ஆமாடி, எப்படியாவது பேசி அந்த பொண்ணு அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்டி. வெற்றி நிச்சயம், இது வீது சத்தியம், கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். ஆமாம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே ஆகணும். எனக்கு தெரியாமல் என்னென்னமோ பிளான் பண்ணுறீங்க போல இருக்கேன். இம்மா நீ தானே நூர்ஜகான் கூட சேர்ந்து சுற்றி இருந்தேன். நீ எங்கள் கூட இருந்த உங்ககிட்ட நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு நாங்களாம் கிளம்பி வரும்போது எங்கள் கூட கிளம்பி வந்துருக்கணும். அது கூட நின்று நீ தான் கதை பேசினேன். ஊர் கதை உலக கதைலாம் வர வேண்டியதுனே கிளம்பியா? இப்போ வந்து எல்லாம் நீட்டி நிற்க காலம் இதெல்லாம். அந்த பெரிய பொண்ணு எங்கே போனா? எல்லாருக்கும் பங்கு கொடுத்து அமிச்சாங்கல்ல, ஸ்வீட்டு சமோசாலாம் சாப்பிட்டுனுக்கா. ஐயோ அவகிட்ட தான் இருக்கா. மொத்தத்தையும் அவள் சாப்பிட்டுடுவாளே. எப்படி ஓடுறாப்ப? கலந்து போதும், தண்ணி ஊற்றிக்கலாம். ஏண்டே அந்த குடத்துல தண்ணி வச்சுக்கணும், எடுத்துக்கின்வா. ஆமாம் கண்ணு இது காலுங்க அப்படி நிற்கக்கூடாது. வேலை வச்சுக்கினே இருப்பேன். எங்கே வச்சுக்கிற குடத்தை? ஏண்டே சமைக்கிற தண்ணியை உள்ளே வச்சு தினமலை வச்சிருக்கேன் பாரு. மூடி வச்சிருக்கேன் பாரு. எடுத்துவா. வேலை செய்யணும் அப்படியே முக்கால அழுவா. சாப்பிட மட்டும் முன்னாடி வந்து நிற்கிறல. வேலை செஞ்சுதான் சாப்பிட முடியும். இந்த சண்டை போகிறதுக்கே நேரம் சரியா இருக்குங்க. அடி பிடிக்க போகுது. சீக்கிரம் எடுத்துட்டு வந்து ஊற்றுக்குமா தண்ணி. யாரோ ஒருத்தர போகிறேன். எல்லாத்துக்கும் நம்ம தான் இழைச்சவங்க. அப்படி இந்த மாதிரி தான் இழைச்சவங்க. பார்த்தியா நீ ஒரு அக்கான்னு ஒரு மரியாதை மட்டும் வச்சு பேசுகிறால பார்த்தியா? விடுக்காது. அப்படி தானே தெரிஞ்சுக்காது தானே. அது யாருக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்குது? மரியாதைனால எந்த கடையில் வைக்கிறது எவ்வளோன்னு கேட்கும். சரியா சொன்னப்போ உன் பசங்களுக்கு கல்யாணம் சமையல் செஞ்சு கொடுத்தேன். அவங்க வீட்டுக்கு என்ன சாப்பாடு கட்டி கொடுத்தேன்? பசங்களுக்கு முட்டை சாதம் கலரி கொடுத்தேங்க்கா. என் வீட்டுக்காரன் அது வேணாம்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து முட்டை சாதம்லாம் பிடிக்காதான். சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுக்க சொன்னான். நான் டைம் ஆகிப்போச்சு, நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியாது, வேணா எத்தனை போய் இல்லை அப்படியே பட்டினி கடை சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். மரியாதை பற்றி இவ தானே இவ்வளோ பேசியிருந்தேன். அவனுக்கு இதே ஒரு வேலையை போச்சுக்கா. வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிடலாம், அதை எடுத்துன்னு போகலான்னு கிடையாது. விதவிதமாக கேட்பேன். விதவிதமாக ஆக்கி போகிறதுக்கு அவங்க என்ன வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவனுக்கு அடங்கவே மாட்டேறாங்க. சொல்கிற பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறான். புருஷனுக்கு நல்ல மரியாதை. வாரம் ஆனால் ஒரு சினிமாக்கோ ஒரு பீச்சுக்கோ எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டேங்கிறாங்க. மீறி எப்பயாவது ஒரு சினிமா கூட்டின்னு போனால் கூட ஹோட்டலில் கூட்டின்னு போயிட்டு எதுனா வாங்கி தரலாம் சாப்பிட்றதுக்கு பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு அது கூட நினைக்க மாட்டேங்கிறான். ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணணும்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சேர்த்து வச்சு யாருக்கு தான் எதுவுமே கொடுக்க போகிறான்னு தெரியல. ஏமா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ புது படம் ரிலீஸ் ஆச்சு சொல்லிட்டு போனீங்களம்மா குடும்பத்தோட?
அக்கா அது அப்பக்கா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்ததுல அப்போ சொல்கிறேன் நான் கூட்டின்னு போடான்னா துட்டுலாம் செலவாகி போதான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருக்கா. அங்கங்கே புருஷங்க எப்படி இருக்கிறாங்க, பொண்டாட்டியை கீழே தரையில் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு காய்கறி வாங்கிறது கூட கடைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வாசப்படி தாண்டி கூட வெளியே போக மாட்டேங்குது. ஒரு பால் பாக்கெட் வாங்கிறது கூட கடைக்கு எங்கேயும் போக மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஏ டு Z வாங்கி வந்து வீட்டில் போட்டுடுறாங்க. அதுங்க பாட்டு வீட்டில் சமைச்சோமா சாப்பிட்டோமா பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சோமா பசங்களை படம் சொல்லி கொடுத்தோமா டிவி பார்த்தோமா சீரியல் பார்த்தோமா படம் பார்த்தோமா ஜாலியாக இருக்குதுங்க. ஆனால் என் வீட்டில் அப்படியா காய்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, மளிகை சாமான் வாங்குறதா இருந்தாலும் சரி, ரேஷன் கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பசங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நானே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பொம்பளை எவ்வளோ வேலை தான்க்கா பாப்பா. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுன்னு சொன்னேன். அதை வாங்கி தரேன் தீபாவளிக்கு வாங்கி தரேன், பொங்கலுக்கு வாங்கி தரேன், இந்த ஆஃபர் போடட்டும் அந்த ஆஃபர் போடட்டும் அப்படி சொல்லிட்டே போச்சு. காலம் மட்டும்தான் போச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் அந்த மனுஷன் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரலக்கா. இப்படியே தான்க்கா ஏமாத்தினக்கா. நம்ம ராதிகா எவ்வளோ மேல் படம் தெரியுமா, எப்படி பேசுகிறா. அப்படிதாக்கா தை மாதம் வந்து கல்யாண நாள் வந்தது. பொங்கல் போயிட்டு 3ஆவது நாள் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு பட்டு புடவை எடுத்துக்கூடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கல்யாணம் ஆகிதான் உனக்கு 6 வருஷம் ஆகுது, இப்போ உனக்கு பட்டு புடவை முதல் கல்யாணம் நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் படுற அவஸ்தை இருக்கு பாருக்கா. யாருக்கா தெரியுமா அது. சரி வாயை கொஞ்சம் நேரம் மூடி கொஞ்சம் அந்த கலரி விடுறி. அவளை தண்ணி எடுத்துறதுக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகுது, அடி பிடிச்சி போடும்பொழுது விட்டு கிடாச்சு 10 நாளைக்கு எங்கன்னா போய் உட்காந்துட்டு வரலான்னு பார்த்தா, என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் அன்னைக்கு தொலை தாங்க முடியாது. அதுக்கு பயந்துக்கினே இவங்கிட்ட குப்பை கொடின்னு உட்காந்துக்காங்க. என் அன்னைக்காட்சிக்கு வாயான்னு அவ்வளோ வாயாடுவா. போச்சுனா மதிக்க மாட்டேன், மாமியாரை மதிக்க மாட்டேன், என்ன மட்டும் நான் மதிப்பாளன்னு அவ்வளோ பேச்சு பேசுவா. வந்துட்டாளா போயிட்டாளா தின்னுட்டாளா எல்லாத்தையும் தூக்கி உன் தங்கச்சிக்கே கொடுக்குறியாடா அப்படி இப்படி இப்படின்னு பேசுவா தெரியுமா. உன்னோட அன்னைக்கு வாய் அதிகமாக இருக்கேன். ஆமாக்கா வேற பொண்ணு காமிச்சேன் என் அண்ணன்கிட்ட. என் அண்ணன் அந்த பொண்ணுலாம் வேணா இந்த பொண்ணு தான் வேணும், ஒத்த காலம் நின்று கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு சித்திரவதை அனுபவிச்சு கிடக்கிறான். சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஏன் தான் இந்த பொம்பளைங்களாம் இப்படி இருக்காளுங்க தெரில. புருஷனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், புருஷன்லாம் கடவுளாக மதிக்கணுன்றது எவ்வளோக்குமே தெரிய மாட்டேங்குது. முதல்ல இவளுக்கு தெரியுதா, எல்லாரையும் பேசுறதுக்கு போயிடான். புருஷனே கண்கண்ட தெய்வம் அப்படி இப்படி எவ்வளோ பழமொழி இருக்குக்கா, அதெல்லாம் அன்னைக்கு காய்க்கவே மாட்டேங்குது. அவளுக்குன்னு ஒரு சட்டம், அவளுக்குன்னு ஒரு ராஜாங்கம். இந்த குடத்துல பாத்தி தண்ணி தாக்கா இருக்குதே. இதுதான் மிதி தண்ணியை வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், அதை ஊற்றி வச்சிருக்கேன். கொடு இந்த தண்ணி போதுமா? போதும்டி 2 கிலோ அரிசி தானே போதும். 1/2 குடம் தண்ணி பார்த்தது தானே. ஏக்கோ அளந்து கணக்கு பண்ணி ஊற்றுக்கா, நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஊற்றினேக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா சமைக்கிறமே, ஒரு அளவு கூட எனக்கு தெரியாது. ஊற்றுங்க, நான் அப்படியே கலரி வரேன். இன்னும் இந்த கரண்டி கிடைக்கலையா நீ? போதும். நல்லா கொதி வந்தாலும் டம் போட்ட வேண்டியதான். ஏக்கா முக்கால்வாசி வந்த பிறகு தட்டு போட்டு மூடிட்டு இந்த அடுப்பில் இருக்க நெருப்பு தூக்கி தலைமையில் வச்சிருங்க, தானே தம் போடுறேன். பரவாயில்லையே, ராணிக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன். எத்தனை கல்யாண வீட்டில் பார்த்துருப்போம், இப்படி தானே சமைக்கிறாங்க. அப்போ பிரியாணி நல்லா சூப்பராக சமைப்பியா? சே பார்த்து மட்டும்தான் இருக்கேன், சமைக்கலாம் தெரியாது. சாம்பாருக்கே இங்கே தர மாட்டேன், இல்லை பிரியாணி வேறையும். ஏக்கா சதீஷ் கூட தான் இவங்க பையன் படிக்கிறான். சதீஷ் வந்து சொல்லுவாங்க, அவங்க பையன் சொன்ன மாதிரி சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை, இவங்க சாப்பாடு கொஞ்சம் கூடுறா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்பாமா, அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட்டி கொடுமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் தெரியுமா. நானும் வச்சு டிஃபன் பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டு தருவேன். இதை சமைக்கிற லட்சணம் அப்படி. என்னடி சொல்கிற, சரியா சமைக்க மாட்டாங்களா? நீ வேணா ஒரு நாளைக்கு சமைச்சு வேணாம் எத்தனை கொடுக்க சொல்லு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏம்மா எனக்கு வேணாண்டியம்மா, அந்த சின்ன குழந்தைய அப்படி சொல்லிட்டு நான் இப்போ எப்படி சமைச்சிருக்கேன்னு பார்த்துக்கோ. என்னங்க குசு குசுன்னு பேசி நிற்கிங்க? ஒன்றும் இல்லைம்மா. காட்டு நல்லா தள்ளி விட்டு அடுப்பு சூப்பராக இருக்குது பாரு. ஏக்கா 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும்ல? 10 நிமிஷத்தில் முக்கால்வாசி வந்துடும். அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுன்னு வச்சுக்க, சூப்பராக பிரியாணி பூவாக ரெடி ஆகிடும். பொட்டு தக்கு எனக்கு கொஞ்சம் தள்ளி நெருடி நெருப்பு போட போதுனால. இங்கே நினைக்கலாம். இந்த குடத்தை எடுத்துன்னு போய் எங்கேருந்து எடுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துரு. கவுத்து வெடியே தண்ணி காலி ஆயிடுச்சே, கவுத்து வச்சிரு. வேலை செய்யணும்னா அப்படியே முக்காலும் அழுவா. ஏக்கா தயிர் பச்சரிக்கா வெங்காயம் அறுத்து வச்சிருக்கான். தயிர் பாக்கெட் கொடுத்தேன்னு வச்சுக்க, தயிர் வெங்காயத்தை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கலரி வைக்கணும் தானே. ஆமாண்டி. ஏக்கா சிக்கன் 65 செய்யறதுக்குலாம் மசாலா போட்டு சிக்கன் ரெடியாக இருக்குது. இந்த பிரியாணி வந்து தம் போட்ட பிறகு சிக்கன் 65 செஞ்சு கொடுத்துரு, அவ்வளோதான். ஏம்மா மசாலாலாம் நீ தான் போட்டு சிக்கன் 65? இல்லைக்கா இவ தான் போட்டா, பெரிய பொண்ணு தான் போட்டா எல்லாத்தையும். இண்டி எல்லாமே கரெக்டாக போட்டிங்களா, உப்பு இந்த மசாலா எல்லாமே? அது என்னமோ அதை குத்து மதிப்பாக போட்டு கலரின்னு இருந்தேன். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விளையாண்டு வந்து கொடுத்துருந்தீங்க, நான் கலரி கொடுத்துருப்பேன்ல. அதெல்லாம் வந்து சாதாரண வேலை தானே, அதெல்லாம் பெரிய அளவும் தேவை கிடையாது சேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணு தான் எதை போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். பார்க்கறதுக்கு நல்லா கலராக தான் இருந்தது. என்ன லட்சத்தில் கறி வச்சுருக்காங்களோ தெரியல. 1 கிலோ கறி தான் சிக்கன் பிரியாணிக்கு போடுறது, 1 கிலோ கறி அப்படியே இருக்குது. 65 எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நான் என்னமா கறி வச்சிருக்காளுங்களா, வாயில் வைக்க முடியுமா, என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு தெரியல. சும்மா போய்ட்டு அதுக்கா அந்த மசாலா இருக்குது சிக்கன் 65 செய்கிற மசாலா பாக்கெட் வாங்கி வந்துட்டு கடையில், அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க. வேறு என்ன பண்ணாவா? அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்களா? தயிர் பாக்கெட் கொடு உண்டு எவ்வளோ நேரம் கேட்டுக்கணும், எதாவது கொடுக்கல. ஏன்னா தானே எப்படின்னா வேலை செஞ்சு இருப்பீங்க போல இருக்க. சரி ரொம்ப பேசாத, முட்டை வேக வச்சேன். அது உள்ள கேஸ்லேயே போட்டேன்டி. சரி எத்தனை அதை கூட உரிச்சு தரேன். இன்னும் கத்திரிக்காய் தொக்கு மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம் வச்சுக்கேன், சூப்பராக இருந்திருக்கும். கத்திரிக்காய் தொக்குலாம் வேணாக்கா, அவ்வளோ நல்லாவே இருக்காது. தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அந்த சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி சூப்பர்.
கூட வந்து பிரெட் அல்வா மட்டும் இருந்துச்சு வச்சுக்க, வேற லெவலில் இருந்திருக்கும். பிரெட் அல்வாவா? அது எப்படி செய்யறது? பிரெட் அல்வா தெரியாது? ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் வைப்பாங்களே, நீ சாப்பிட்டதில்ல? அது பிரெட்ல தான் செய்கிறாங்களா? எனக்கு தெரியாதுடி, உனக்கு சொல்லித்தரேன். பிரெட் வச்சு எப்படி அல்வா செய்யறேன், வேற லெவலில் சூப்பராக இருக்கும். எனக்கே செய்யறேன்னா பார்த்துக்கோ. நீ எனக்கு சொல்லி தெரியாமா? சரிம்மா சரிம்மா, இப்போயே டைம் இருந்தால் கூட செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் பசி ரொம்ப ஓவராக இருக்குது. பிரியாணி ரெடியாக நம்ம இருக்குது, சாப்பிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக சாயங்காலம் வரைக்கும் இங்கே தானே இருப்பான். உனக்கு செஞ்சு தரேன்னு. கடவுளை இவகிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்திடு. ஸ்வீட் ஐட்டம்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா செய்ய தெரியும்க்கா. அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இந்த பைத்தம்பருப்பு இதெல்லாம் அரைச்சி போட்டு வெல்லம் போட்டு ஒரு அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். அது கூட உங்களுக்கு செஞ்சு தரேன்னு. அது பேர் தான் மறந்து போச்சு. எவ்வளவு வந்து என்னை காப்பாத்துறாளா பத்தியா? ஒருத்தையும் வரமாட்டாளுங்க இப்போ. என்னக்கா நான் இங்கே பேசினேக்கா, அங்கே யாரையும் பார்த்து நிற்கிங்க? பெரிய பொண்ணு பார்க்குறீங்களா? ஆமாம்மா, சம்சாலாம் மொத்தமாக காலி பண்ணிட்டாளா இல்லை வச்சிருக்கலான்னு பார்க்குறேன். ஐயோ, நீங்கள் இப்போ சொல்லும் போது என்ன ஞாபகம் வருது, என் பங்கு தரவே இல்லையே, மொத்தத்தையும் அவளே தின்னுட்டு இருப்பாளே. எப்படி ஓடுறா பத்தியா? ஓடட்டும், நல்ல வேலை நான் தப்பிச்சேன். இவ செய்கிற சமையல் இவ குழந்தைங்களே கலாய்க்குதுங்க. இல்லை வேறு எனக்கு வேறு சொல்லி தரலாம். ஏற்கனவே என் பசங்களுக்கு என்ன கலாய்க்க தெரியாது பாரு. அதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டிஷ்ஷை வச்சு காலத்தை ஓட்டின்னு இருக்கான். அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம். இவங்க சொல்லி தரதெல்லாம் கேட்டு எதனா செஞ்சேன் அப்புறம் ஏடா கூடமா எதுவும் ஆகிடக்கூடாது. பிரியாணி வர வந்துச்சுன்னு தெரியலையே. எடே ஒரு துணி எடுத்துன்னு தட்டை திறந்து பார்க்கலாம். ஆமாம், யாரை வேலை வாங்கலானே சுற்றி நேரு, என் முன்னாடி எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. நீங்கள் தான் இருக்கியா? நானே போய் எடுத்துக்கிறேன். பிரியாணியில் கையை வச்சு பாரு, கையை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. இதோ வந்துட்டேன். இல்லை அப்படி ஓரமா நில்லு. நான் ஓரமாக தாண்டி நிற்கிறேன். இரு நானே திறந்து பார்க்குறேன். இதே கை சுட போது துணி தானே எடுத்து சொன்னோன்னே. அதெல்லாம் ஒன்றும் சுடாது, வல்லவனுக்கு ஃபுல்லும் ஆயுதம். கையில் ஆவி அடிச்சு சூடு பட்டுச்சுன்னு ஓட போகிற பாரு. இப்போ சாப்பிட்றதுக்கு போடலாமா ஆக போகுது. கை ஆரம்பிக்கும் போதே வாயை வைக்காதக்கா. பாருக்கா வெந்துச்சான்னு பாரு. இப்போ தம் போட்டால் கரெக்டாக இருக்கும்டி. நெருப்பில் இழுத்து தட்டு நல்லா மூடிட்டு அது மேலே விற்று வை. வாசனை சூப்பராக இருக்கா. மசாலா நல்லா தூக்கலாக போட்டுருக்கல. பேசாமல் நீ வேணா ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கா, நல்லா சூப்பராக ஓடும். ஆமாம், வீட்டில் இருக்க வேலையே என்னால் செய்ய முடியல, இல்லை பிரியாணி கடை வேறையா? ஆமாம், அதுவும் சரிதான். நீயே ஒரு சோம்பேறி, வீட்டோட சேர்த்துக்கே முக்கால் அழுவேன். யாருன்னா மாட்டினாங்கன்னா அவங்கள வேலை வாங்கலான்னு இருப்பேன். நீ எங்கேருந்து கடை கிட்டலாம் வைக்கிறது? வேற கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், அந்த வாயை அப்படியே கீச்சு தச்சு போடுவேன். என் வீட்டு வேலை நான் செய்யாமல் யாரையும் செய்யத்த? நீ வந்து எனக்கு செஞ்சு கொடுக்குறியானே? ஆமாம், காலையிலேருந்து மாமா வந்து உனக்கு தண்ணியெலாம் பிடிச்சி கொடுத்துட்டு போயிறாரு. எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறாரு. பாதி வேலை 1-2 வேலை நீ செய்கிற, சமைக்கிற, வேற என்ன வேலை செய்ய சொல்ல. இதெல்லாம் உங்கள் பசங்களாம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கார செஞ்சிடறாரு. அவங்களாம் இப்போ தான் வேலை செய்கிறாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் முதுகு வலி வந்ததுனால அவங்க வேலை செய்கிறாங்க. 1-2 வேலை கூட மாட. இல்லைனா மற்ற வேலை நான் காலத்துலேருந்து நான் தானே செஞ்சுருக்கேன். ஏன் நம்ம அம்மா வீட்டில் இருக்க வரும்போது நீ மட்டும் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன்னு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ இங்கே வந்து நான் தான் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ முதுகு வலி வந்ததான் அவங்க செய்கிறாங்க. பெரிய எதுவும் பேசுவேன். ஏன் கூட மாட ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவன் உடம்பு நல்லா இருக்கும்போது செய்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னா மட்டும் நீ தான் செஞ்சிருவல்ல வேலையா. இந்த பேர் உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. மரியாதை தட்டை நல்லா டைட்டாக போட்டு மூடிட்டு நெருப்பு எத்தனால வை. எத்தனை மணி கேட்ட அப்படி கோவம் வந்துருமே உனக்கு. என்னக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போல இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குதுக்கா. எல்லாம் மட்டும் வாழையில் மட்டும் தார்த்துன்னு வந்துடுறேன். ஏண்டி எல்லாருக்கும் கணக்கு பண்ணி தள்ள வாழை இல்லையா? பார்த்து அர்த்தம் வாடி. ஆமாம், இந்த மாதிரி அப்படியே வாழை தோட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பரிமள வீட்டு தோட்டத்தில் போய் தான் அர்த்தம் வரணும். அது இல்லைன்னா பரவாயில்ல, இருந்துச்சுன்னா ஒரு எல்லாம் இறக்க முடியாது. என்னைய பரிமள வீட்டு வாழத்துறதுக்கு போகிறேன். அதுக்கிட்ட கேட்டாரடே காசு கொடுத்துரு, ஒரு இலைக்கு இவ்வளோ காசு கணக்கு பண்ணி கொடுத்துரு, புரியுதா? ஃப்ரீயெல்லாம் அர்த்தம் வராது, அது தெரியாமலாம் அர்த்தம் வராது. அதுக்கப்புறம் இலை யாரும் அர்த்தம் போயிட்டாங்க, பூ யாரும் அர்த்தம் போயிட்டாங்க, வாழைப்பூ யாரும் அர்த்தம் போயிட்டாங்க, அப்புறம் வாழைக்குள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொழுதெல்லாம் சொல்லும். இல்லாத பொழுதெல்லாம் சொல்லதுக்கா அன்றைக்கி வந்து வாழையில கொள்ள காணும் சொல்லிச்சு பற்றி. அன்றைக்கி கீதாவும் ராணியும் தான் போயிட்டு வாழைக்குள்ள அர்த்தம் வந்திருக்காங்க. அதனால தான் வந்து அது கேட்டு இருக்கு, என் வீட்டில் அந்த வாழைக்குள்ளையை காணும், யார் அர்த்தம் போனாங்க தெரியலன்னு. இது 2 பேரும் எங்கள் போய் திடீர்னு வந்திருக்காங்களா? எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை? எதுக்கு இந்த வேலை? காசு கொடுத்தா வாழைப்பழம் கடையில் கிடைக்க போகுது, இல்லைன்னா பரிமள கேட்டாலாவது அது தரப்போகுது காசுக்கு. அதை விட்டு எதுக்கு இந்த மாதிரி திருட்டு வெள்ளம் பண்ணுறாங்க அவளுங்க? அவங்க எதுனா பண்ணின்னு போட்டான், போயிட்டு நான் போய் வாழையில மட்டும் அர்த்தம் வந்துடுறேன். இப்போ காசு கொடுத்து வாங்கிற மாதிரி இருந்தால் அங்கே போ, இல்லைன்னு வச்சுக்க வீட்டில் இருக்க இலையை தட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். காசு தானேக்கா கொடுக்குறேன், ஒரு இலைக்கு 1 ரூபா கொடுத்தா போதாதான். இது 1 ரூபாவா? ஒரு இலை 10 ரூபாடி, 10 ரூபா கொடு. இது 10 ரூபாவா? ஆமாம், 5 இலை வாங்கிக்கோ. அது நம்ம கொஞ்சம் பசங்களுக்கு சின்ன அதை கட் பண்ணி சின்னதாக போட்டுக்கலாம், புரியுதா? 5 இலை வாங்கிக்கோ, கரெக்டாக இருக்கும். எம்மோடியோ இதுக்கு நான் 1/2 பிளேட் பிரியாணி வாங்கியிருப்பேன் போல. 50 ரூபா கொடுத்து. 50 ரூபாய்க்கு எங்கே பிரியாணி தராங்க? அந்த யார் உனக்கு 50 ரூபாய்க்கு பிரியாணி தராங்க? அங்கே தள்ளு வண்டி கடையில் விற்குது காக்கா பிரியாணி, 50 ரூபாய்க்கு தருவாங்க ஒரு பிளேட்டு. எம்மோடியோ காக்கா பிரியாணி அதெல்லாம் நம்மளுக்கு வேண முடியுமா? ராதியாக்கு வாங்கி கொடு, நல்லா சாப்பிடுவா. கோமதிக்கு வாங்கி கொடு, சூப்பராக சாப்பிடுவா. 2 பேருக்குமே வாங்கி கொடுக்குறேன், ஏன் கொள்ள பாருங்க. ஐயோ, எனக்குலாம் காக்கா பிரியாணி எனக்கு வேணாமா, எனக்கு சிக்கன் பிரியாணியே போதும். ராதிகாக்கு வாங்கி கொடுக்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருக்கா, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் சொல்கிறத தான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்களோ? என்னை நானே சும்மா அதை கலாய்ச்சின்னு இருக்கேன், நீ வேறடி நாங்கடி போய் சாப்பிட்டதெல்லாம். எனக்கு நம்ம டவுட்டாக தான் இருக்குது. ஒரு நாள் அந்த தள்ளு வண்டி கிடைக்காதான் அப்படி தானே வந்த நீ? என்னைய பக்கத்தில் அண்ணாச்சி கடைக்கு போயிருந்த நீ, பசங்க பென்சில் கெடுத்து வாங்கிறதுக்கு போனேன். நான் எங்கடி காக்கா பிரியாணி வாங்கிறதுக்கு போனேன்? போனாலும் போயிருப்பேன் நீ. அண்ணா நான் போலடியம்மா அங்கே. எடே இந்த பிரியாணிக்கு தம் போட சொன்னா போடாம முன்னாடி கதை பேசி நிற்கிங்க. நல்லா குனிஞ்சு இந்த நெருப்பு அள்ளி என் தட்டு மேலே போட முடிஞ்சு நானே போட்ட மாட்டேன். நான் குனிய முடியாம தானே முது சக்காய் போயிருக்கிறேன். எங்கன்னா ஒரு வேலை சொன்னால் சேரலாமா? இவன் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்கலாமா இப்பயும்? போடுறேன் திருவையை கொஞ்ச நேரம் மூடு. ஏமா போட்டா போடுங்க, போடல போங்க. நான் அப்படி போய் உட்கார போகிறேன் கொஞ்ச நேரம். எவ்வளோ நினைக்குது, காலை வலிக்குது. சரி, நான் போயிட்டு வாழை திட்டின்னு வரேன்.
எது திருடின்னு வரப்போறியா? கோமதி காதில் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. காசு கொடுத்து வாங்கினாடி, 50 ரூபா கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல. ஒரு எல்லாம் 5 ரூபான்னு கணக்கு போட்டு 25 ரூபா கொடுத்து வாங்கி வா. 25 ரூபா. அசால்ட்டாக போச்சுல உங்களுக்கு. இந்த இல்லைன்னா வந்து கரெக்டாக கோமதி கிட்ட போட்டு கொடுத்துருண்டி அந்த பரிமளா. இப்போ இதாக ஊசியில் வாங்கி போகிறாங்க, நான் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுறேன், அதுக்கு மருந்து வைக்கிறேன், அதுக்கு உரம் போடுறேன், அப்படி எப்படின்னு வந்து இங்கே புலம்பின்னு கிடக்கும். அதுக்கப்புறம் இது சேர்ந்து புலம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது. பிரியாணி நிம்மதியாக சாப்பிடணும்ல. 25 ரூபா பார்க்காத, எத்தனை போய் கொடுத்துட்டு வந்துரு. பார்க்கலாம். எடே அந்த மாத்திரை வாழைப்பழம்லாம் இருக்குதுன்னு பார்த்துன்னு வா. அப்புறமா ஒன்றா போய் எடுத்துக்கலாம். பரிமளா போகல இன்னொரு நாளைக்கே அப்போ பார்த்துக்கலாம். அந்தான்னு வச்சு கேட்பேன் 2 பேருக்கா. நம்ம பொறுமையாக தான் பேசுகிறோம், அது காதுக்கு எப்படி கேட்குது பற்றியா? பாம்புக்காது அப்படியே.